ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, ஜிடி ரீசனிங் மார்க் டெஸ்ட்டு 18. இதில் வர கொஷின் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். எல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுடைய அப்கமிங் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை பற்றி வரி பண்ண வேணாம். டேரெக்டாக கொஷின் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்பீடு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ டேரெக்டாக கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம இப்போ கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்ப்போமா? 8 people sitting in a 2 parallel row, ஓகே, with 4 people each in row. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 இருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ 1 2 3 4 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 இருக்காங்க. அண்டு ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆர் சீட்டட் அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஃபேஸிங் சவுத்து. ஸோ அப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதில் ஏபிசிடி ஓகேங்களா, 4 பேர் இருக்காங்க, எல்லோரும் சவுத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. தென் செகண்ட் ரோவில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா விஎக்ஸ் ஒய்செட்டு, அவங்க எல்லோரும் நார்த்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யார் யார்? விஎக்ஸ் ஒய்செட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஎக்ஸ் ஒய்செட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பி இஸ் த ஒன்லி நெய்பர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? பி இஸ் த ஒன்லி நெய்பர் ஆஃப் ஏ. ஓகே. அண்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ சிட்ஸ் எக்ஸாக்ட்லி அப்போசிட் டு ஒய். ஸோ பி இஸ் த ஒன்லி நெய்பர் ஆஃப் ஏ. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது இதில். ஒன்று என்னென்னா, இப்போ ஏ இங்கே போடலாம். அப்போ இங்கே போட்டால் தான் பி இஸ் த ஒன்லி நெய்பர்னு சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கார்னர்லேயும் ஏ போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த கார்னரில் மட்டும் போடுறேன். ஓகேங்களா? தென் ஏ சிட்ஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஒய். ஸோ ஒய்க்கு ஆப்போசிட்டாக ஏ இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வி சிட்ஸ் அட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ. வி சிட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டர்ஸ் இப்போ வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்து ஃபேஸ் பண்ணுற லைனில் இருக்காரு. அப்போனா லெஃப்ட் எண்டுனா இதுதான் லெஃப்ட் எண்டு. ஸோ அப்போ இங்கே தான் வந்து நம்ம வி போட்டாகணும். சின்ஸ் நம்ம இப்போ இங்கே வி போட்டதுனால நம்மளுக்கு இங்கே தான் ஏ போட்டாகணும் அண்டு இங்கே தான் பி போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஒவ்வொரு பாயிண்ட் மூலிமா நம்ம எந்த இடத்துல எந்த ஸ்லாட்டில் யார் வரணுன்ட்டு கரெக்டாக நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே போட்டிருந்த ஏபியை கேன்சல் பண்ணிடலாம். பிகாஸ் ஒய் வி இங்கே வரதுனால அங்கே அது போடுற மாதிரி நம்மளுக்கு இப்போது ஓகே ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 4th பொசிஷனில் இங்கே வந்து ஒய் வராரு. ஓகேங்களா? அதையும் போட்டோம். இது வந்து ஆக்சுவலி வி. ஸோ அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்துக்கிறான்னு பார்த்துலாமா? அண்ட் வி சிட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த ரோ அண்ட் எக்ஸாக்ட்லி ஃபேஸிங் சி. அது சியை ஃபேஸ் பண்ணுறாரு. இங்கே சி வந்து ரிமைனிங் இருக்குது டி மட்டும் தான். டியும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் டி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. டி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அண்டு எக்ஸாக்ட்லி அப்போசிட் டு எக்ஸு. டி வந்து எக்ஸுக்கு அப்போசிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். மிச்சம் என்ன இருக்குது? ஜெட்டு மட்டும்தானே இருக்குது. ஆமாம், ரைட். ஜெட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஜெட்டும் போட்டுடலாம். ஸோ ஜெட்டையும் போட்டாச்சு. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஹூ இஸ் சிட் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஒய். ஸோ ஒய்க்கு இமிடியேட் லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு ஜெட்டு தான் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின். நவ் வி கோயிங் டு சால்வ் செகண்ட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷினில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிடலாமா? ஒரு நம்பர் ரிலேட்டட் கொஷின். அதாவது 5 #3 @3 is equal to 12ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் பார்க்கும்போது என்னென்னா, நம்ம 12 கொண்டு வரணும்னு நம்மளுக்கு தெரியுது. பட் இந்த 3 நம்பர் இருக்குது. இது 2 என்ன சொல்கிறது சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த 2 சிம்பிள்ஸுக்கும் நீங்கள் வந்து சைன்ஸை வந்து கொடுக்கணும். என்ன சைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், அடிஷனாக இருக்கலாம், சப்ட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை டிவிஷனாக இருக்கலாம். ஸோ வாட் ஆர் த சைன்ஸ் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நான் இந்த ஹேஷ்டேக் சிம்பிளுக்கு இன்ட்டு போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் @க்கு வந்து மைனஸ் போடுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு 15 வருது. -2 we get இங்கே -3ல -3 we get 12. ஓகேங்களா? இந்த லாஜிக்கை நான் இப்போது செகண்ட் செட்லேயும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். வெதர் ஐ கெட் கரெக்ட் ஆன்சர் ஆர் நாட் செக் பண்ணுறதுக்காக. 7 இருக்குது @2 #,
4 is equal to 10. Yeah, ஸோ இப்போ இது வந்து இன்ட்டு சிம்பிள் மைனஸ் சிம்பிளில் 14 minus 4 is equal to 10. ஸோ கரெக்டாக தான் வருது நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக். நம்ம இப்போ டேரெக்டாக கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணலாம். 2 இருக்குது இன்ட்டு 9 மைனஸ் 5. ஸோ 18 minus 5 is equal to 13. ஸோ 13 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா we get a third option is the right answer for question number 2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். நவ் we going to solve third question. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் நாட் அலோட் அப்படின்னாவே சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து இந்த டயக்ராமில் கரெக்டாக மேட்ச் ஆகும். அது என்ன டயக்ராம்னு கேட்டிருக்காங்க. ஐ கெட் இட் த ஆன்சர். ஓகேங்களா, எனக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த செகண்ட் ஆப்ஷன்ட்டு. ஏன் பிரவீன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். நீங்களே நல்லா பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, யூ கேன் see த ட்ரையாங்கிள் எக்ஸாக்டாக இங்கே இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படியே HSL அப்படியே பொருந்துதா? ஸோ யூ கேன் see clearly. ஓகே, this triangle we can match here. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 தானே கரெக்டாக இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ் உங்களுக்கு. நவ் we going to solve fourth question. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தலாமா. சம் டேப்ஸ் ஆர் க்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் டேப்ஸ் ஆர் க்ளூ, சம் க்ளூஸ் ஆர் பெயிண்ட்ஸு. ஸோ சம் க்ளூஸ் ஆர் பெயிண்ட்ஸு, ஆல் பெயிண்ட்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஆல் பெயிண்ட்ஸ் ஆர் கம்ப்யூட்டர். ஓகேப்பா, எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து கம்ப்யூட்டரு. வெயிட், யா, திஸ் ஒன் இஸ் கம்ப்யூட்டர், திஸ் ஒன் இஸ் பெயிண்ட், அண்டு திஸ் ஒன் என்னதுப்பா, டேப்பா, அண்டு இது வந்து க்ளூ. ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சா. ஸோ சம் டேப்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க ஃபிட்டஸ். சம் டேப்ஸ் ஆர் பெயிண்ட்டு. ஸோ பெயிண்ட்டு இங்கே இருக்குது, டேப் இங்கே இருக்குது. சம் பெயிண்ட்ஸ் ஆர் டேப்னு சொல்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ஓகேங்களா, தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன் ஆர் இன்டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் டேப் அண்டு பெயிண்ட்டு. ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், விச் மீன்ஸ் தப்புன்னு சொல்லிடலாம். தென் ஆல் க்ளூஸ் ஆர் என்ன சொல்கிறது, பெயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல் க்ளூஸ் ஆர் எப்படி பெயிண்ட்னு சொல்ல முடியும். சம் க்ளூஸ் ஆர் பெயிண்ட்ஸ்னு ஒன்றா சொல்லலாம், பிகாஸ் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுது அதோட ஏரியாவை. பட் ஆல் க்ளூஸ் ஆர் பெயிண்ட்னு இதுவும் தப்பு தான் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா, தென் சம் க்ளூஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. சம் க்ளூஸும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து மேட்ச் ஆகுமானா எஸ் மேட்ச் ஆகும். நீங்களே பாருங்கள், இந்த இடம் வந்து ஷேர் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது கன்க்ளூஷன் 3 மட்டும் எங்கே ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷனா, யா, ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, நவ் வி கோயிங் டு சால்வ் த 5th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் பியிலேருந்து சி கொடுத்துருக்காங்க, +1 பண்ணுறாங்க, தென் +1 பண்ணணும், அண்ட் அகைன் +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இ தான் வரும். அது தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அப்படி இ ஸ்டார்ட் மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரே மேபி தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும்ல. ஸோ எஸ்லேருந்து டி வந்திருக்கு, அண்ட் டியிலேருந்து யூ வந்திருக்கா, எந்திருக்கு. யூக்கு அப்புறம் நான் வி தான் வரணும். ஸோ அப்படி பார்க்குற மாதிரி செக் பண்ணால் கூட எனக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா, ஸோ இந்த மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் என்ன பண்ணிடுறேன் பார்த்துலாமா. யா, என்ன ஃபைடஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் பார்ப்போமா. பிகாஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதனால் 63 இருக்குது, 60, 66, 57. ஸோ வி கேன் சி ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் +3 பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு +3 தான் பண்ணிடணும், 69 வரணும். தென் இங்கே பாருங்கள், 60லேருந்து 57க்கு -3 பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் -3 பண்ணால் 54 வரும். பட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 66ல் இருந்தால் நெக்ஸ்ட் நம்பர் நம்ம கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 69 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் வி கேன் சி 69 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. கெட் இட், யா. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபிட்டஸ். கே இருக்குது, கேக்கு வந்து பி கொடுத்துருக்காங்க. ஸோ கேக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டர்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது சொல்லலாம். அப்போ யூக்கும் ஜெட்டுக்கும் பாருங்கள் 5 ஆட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் யூ வந்து 21 அண்ட் ஜெட் வி நோ 26. ஸோ ஆப்வியஸாக 5 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த சேமே எஃப்லேருந்து +5 பண்ணணும் ஃபைட்டர்ஸ். ஸோ எஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, அதில் +5 பண்ணால் நம்மளுக்கு 11 வரும். ஸோ 11 இஸ் வாட், கே. ஸோ அப்போ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்க தேவையில்லை, பிகாஸ் செகண்ட் லெட்டர் எம் தான். ஸோ நம்ம டேரெக்டாக தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா வி கெட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன்லையும் செகண்ட் ஆப்ஷன்லேயும் தான் ஆன்சர் இருக்குது. வி கெட் இட். டீலேருந்து யூ கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். டீலேருந்து யூக்கு +1 பண்ணுறாங்க, ஏலேருந்து பிக்கு +1. ஸோ ஆர்லேருந்து +1 பண்ணுங்க, வி கெட் எஸ். ஸோ அப்போ தேர்ட் லெட்டர் எஸ் வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷனா. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ்.
இந்த கொஷினுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு 40ன்ற ஆன்சர் வரும். அது என்ன ஆப்ஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா, வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஸோ வைடஸ் இவங்க என்னன்னா டிவைட் சிம்பிளை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அது பண்ணால் நம்மளுக்கு வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ 14 மைனஸுக்கு தான் டிவைட் போடுறோம் கரெக்டாக. யா, இப்போ 112 டிவைட் பை 14. ஸோ 2 டேபிள் அடித்தோட இங்கே 7 டைம்ஸ் வரும். தென் இங்கே ஒரு 5 டைம்ஸு அண்டு 6. ஸோ 56 கேன்சல் ஆகுமா? யா, 8 டைம்ஸ் வருதுல்ல. am I right fighters? 8 டைம்ஸ் வருது. ஸோ அப்போது இது வந்து வேலிடாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ 8 மைனஸு 40 ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 18. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன ஒரு ஃபைட்டர் 72 வருமா? ஒரு 40 ஒரு 32 72. ஸோ யா 72 அண்ட் 80 வருது. அப்போ 80 மைனஸ் 40 we get 40. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer for this reasoning question. ஓகேங்களா, now I move to 9th question. அதாவது காருக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள், நாட் ஓன்லி கார் மேட்ச் இதுக்கான கோடு. ஓகேங்களா, ஸோ அவர் சன்ஸ் கார் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, FUDABன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சன்ஸ் பர்த்டே வந்து டுடேன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் கோட் பண்ணிட்டாங்க. அண்டு டுடே அவர் மேட்ச் அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ மேட்சுக்கு வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அண்டு அவர் வந்து இப்போ இதில் வந்து டுடே வந்திருக்கு, அவர் வந்திருக்கு. ஸோ டுடே அவரை நம்ம எலிமினேட் பண்ணிட்டா மேட்சுக்கான கோடு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் பாருங்கள் சன்ஸ் பர்த்டே டுடேன்னு இருக்குது. அப்போ இதோட கோடையும் மேட்ச் பண்ணி பாருங்கள், எது சேமாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு எல்ஏ சேமாக இருக்குது. அப்போ எல்ஏவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அவர் பாருங்கள் ஃபைடேஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அவர் சன்ஸ் கார், அதில் அவர் இருக்குது. அப்போ இந்த கோடையும் மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு டிஏ வந்து சேமாக இருக்குது. அப்போ டிஏ தான் அவருக்காக இருக்க முடியும். ஸோ அப்போ மேட்சுக்கு வந்து நம்மளுக்கு என்னது HE. ஸோ இப்போ HE வரா மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுதான் மேட்சுக்கானது. அதில் வந்து 2-3 ஆப்ஷனில் வந்திருக்கு. ஓகே வெயிட், இது வந்து மேட்ச். தென் நவ் வந்து நம்மளுக்கு கார் வேணும். ஓகேங்களா, ஸோ சன்ஸு காரு கண்டுபிடிக்கணும்ல. யா, சன்ஸ் பர்த்டே சன்ஸ் கார். ஓகேங்களா, அப்போ ரெண்டுத்துலேயும் சன்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் சன் வருதுன்னா ரெண்டுத்துலேயும் எந்த கோடு ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். FU ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து மேலே தான் கார் இருக்குல்ல. அப்போ இதில் ரிமைனிங் எந்த கோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா FU கேன்சல் ஆகிடுச்சு சொன்ன மாதிரி. அவருக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஃபைட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி, அவருக்கு வந்து வெயிட் டிஏ கேன்சல் ஆகிடுச்சுல. டிஏ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது BE தான். எஸ், அப்போது வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து BE ஃபைட்டர்ஸ். அப்போ BEHE எங்கே இருக்குன்னு பாருங்கள். BEHE ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா? யா, ஆப்ஷன் 4 will be the right answer for question number 9. Yeah, 9. You can get the answer right. Okay, now we going to solve 10th question. So fighters 5 கொடுத்துருக்காங்க. 1 இருக்குது, 5 இருக்குது, 17 and 53. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம் எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஃபைட்டர்ஸ்? 4 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 11 ப்ளஸ் பண்ணுறாங்களா? நாட் 11, 12 ப்ளஸ் பண்ணுறாங்க. ரைட், யா 12. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் கூட நம்மளுக்கு 36 வருது. 36 இதை நம்ம ஆட் பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வருதா? யா 53 வருது. அப்போது இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 90, 108 வரும். ஸோ இப்போ 108யும் 53 ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? ஒரு 61 161 வருது. ஸோ 161 இருக்கான்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 3 will be the right answer. ஓகேங்களா, நிறைய வழி இருக்குது, இதில் இது ஒரு வழி. ஓகேங்களா, சூப்பர். now we going to solve the 11th question. இதுலேயும் 5th டயக்ராம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள், நத்திங் டு வரி என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ வைட்டர்ஸ் நீங்கள் அப்படியே இந்த இமேஜ் ஆல்டர்னேட்டிவ் இமேஜஸ் பாருங்கள். டாப்பில் இருக்கா, சென்டரில் இருக்குது, இங்கே சென்டரில் இருக்குது, இங்கே சென்டரில் இருக்குது. அந்த அதர் ஆல்டர்னேட்டிவ் இமேஜில் பாருங்கள், அந்த ஏரோ மார்க் எல்லாமே இப்படி என்ன சொல்கிறது ரைட் டிரெக்ஷனை பார்த்த மாதிரி இருக்குது. ரைட்டில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனும் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா தென் இங்கே பாருங்கள் சர்க்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ரைட் கார்னரில் இருக்குது. அன்கலர்டு, கலர்டு, அன்கலர்டு, கலர்டு, அன்கலர்டு, கலர்டு. ஸோ நம்மளுக்கு கலர்டு வரணும். ஸோ கலர்டு வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer. ஓகேங்களா, வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் கொஸ்டினை உத்து பார்த்தீங்கன்னாவே அண்ட் ஆப்ஷனை பார்த்தாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, எந்த ஒரு ரிஸ்கியான என்ன சொல்கிறது லாஜிக்கும் இதில் யூஸ் பண்ணவே இல்லை அவங்க.
You get it right. Now we can to solve 12th question. ஸோ ஃபைடர்ஸ் இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும், அதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே டிவைட் சிம்பிள் வருது ஓகேங்களா. அப்போ 52 டிவைட் பை 26. ஸோ 52 கேன்சல் ஆகும். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே வரதுக்கு மேபி சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோமா. 45 வெயிட் இங்கேருந்து போடுவோம். 45 ஈக்குவல் டு 15 மைனஸ் 13 தென் என்னப்பா ப்ளஸ்ஸா ப்ளஸ் 52 டிவைட் பை 26 ப்ளஸ் 37. இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வருது. இது ஈக்குவல் டு தானே. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2 வரும். அப்போ 4 இருக்குது. அந்த 4 வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன வருது, 41 தான் வருது. பட் இங்கே நம்மளுக்கு 45 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு தான். வி கோ டு செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபைட்டர்ஸ் 45 இருக்குது ப்ளஸ்ஸு 15 இன்ட்டு ஒரு 13 இஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர் வருது, 52வா டிவைட் பை 26 இன்ட்டு 37. பட் ஸ்டில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் இங்கே 2 டைம்ஸ் தான் வருது. 2 டைம்ஸ் இது மட்டும் பண்ணோட நம்மளுக்கு என்ன வருது, 74 தான். பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நம்பர் வந்துருச்சு. ஸோ அதனால் 74ஓட இது பெருசாக தான் இருக்கும். அதனால் நான் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுறேன். நவ் வி சி தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு டிவைட் ஆகுது. இங்கேயும் 45 டிவைட் பை 15 இன்ட்டு ஒரு 13 இஸ் ஈக்குவல் டு 52 டிவைட் பை 26 ப்ளஸ் 37. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். அப்போ 39 வருது. இங்கேயும் பாருங்கள் 2 டைம்ஸ் வரும், ஆட் பண்ணால் 39. ஸோ ஐ கெட் த ஆன்சர் விச் இஸ் ஆப்ஷன் 3 கரெக்ட் ஃபார் திஸ் 12th கொஷின். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now we go to 13th question, blood related question. So how R is related to K? ஓகேங்களா, வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். ஆர் வந்து எப்படி கேக்கு ரிலேட்டடாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க, டாட்டர்னு சொல்கிறாங்க. அப்போது ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் பியா. தென் பிக்கும் @ கொடுத்துருக்காங்க. @ மீனிங் வந்து ஹஸ்பண்டு. P is the husband of W. Then percentage இருக்குது. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா siblings. ஸோ டபிள்யூவும் எஃப்ஓ சிப்ளிங்ஸு. ஆனால் அவங்களுடைய ஜெண்டர் என்னன்னு தெரியல. ஓகேங்களா, ஜஸ்ட் ஹோல்ட் இட். தென் அண்டு சிம்பிள் இருக்குது. அண்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா மதர். ஸோ திஸ் இஸ் அ ஃபீமேல் மதர் ஆஃப் கே. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின், ஹவு ஆர் இஸ் ரிலேட்டட் டு கே. ஸோ மதரோடைய என்ன சொல்கிறது, இங்கே ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் போட்டிருக்கோம். பிக்கும் டபிள்யூக்கும் அப்போ ஷீ இஸ் ஒய்ஃபு. ஸோ இப்போ என்னென்னா மதரோட சிஸ்டர்ஸு டாட்டர், மதர்ஸு சிஸ்டர்ஸ் டாட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஆப்ஷன் 1 will be the right answer for question number 13. ஓகே, now we move to 14th question. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஸோ இப்படி நம்ம அன்ஃபோல்ட் பண்ணணும்னா பாருங்கள், இங்கே சர்க்கிள் இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் பண்ணும்போது இப்போ இங்கே வரும். தென் அப்படியே ஆப்போசிட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தான். ஓகேங்களா, 4 சர்க்கிளும் இப்போ இந்த மாதிரி வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதாவது இந்த லைனுக்கு ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல, லைனுக்கு கிட்டவே அந்த 4 சர்க்கிளும் இருக்கணும். ஸோ நீங்களே பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 4th ஆப்ஷன் மட்டும் தான் ஃபைட்டர்ஸ், வேறு எதுலையுமே கரெக்டாக இல்லை. ஸோ ஆப்ஷன் 4 will be the right answer. ஓகேங்களா, வெரி வெரி சிம்பிள் கொஷின். இந்த 15th கொஷின் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ். இந்த நம்பர் கொஷனில் கொஞ்சம் தலைவலியான நம்பர் கொஷின் தான். ஏன்னா என்ன நம்பர் வந்திருக்கும், என்ன லாஜிக் இருக்குன்ட்டு ஒன்றுமே புரியாது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபைட்டர்ஸ். ஏகப்பட்ட லாஜிக் நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் எதுலேயும் ஆன்சர் வராது. அந்தமாரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 40 இருக்குது, 175 அண்டு 15 கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செகண்ட் நம்பர் தான் பெரிய நம்பர்னு தெரியுது நம்மளுக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரே தேர்ட் நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் நம்பர் கொண்டு வரணும். அது என்ன லாஜிக்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போது எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்போ இதை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 160 வரும். ப்ளஸ்ஸு 15 பண்ணால் 175 ஒரு லாஜிக் வருது. அப்போ இங்கே அதேமாதிரி பண்ணுறேன், 120 வருது 4 டைம்ஸ் பண்ணால். ப்ளஸ் 11 பண்ணால் 131 தான் வருது. பட் இங்கே 133 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லாஜிக் தப்பு தான். ஓகேங்களா,
நான் கண்டுபிடிச்ச லாஜிக் தப்பாக இருக்குது, வேறு லாஜிக் தான் நம்ம யோசிச்சாகணும். ஸோ வேறு என்ன பண்ணலாம் பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 40 இருக்குது, ஸோ -15 பண்ணலாம். ஸோ பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 25 வருது. ஸோ இந்த 25க்கும் 175க்கும் என்ன லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ட்டு 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், 175 கிடைக்குது. இந்த சேம் லாஜிக்கை இப்போ நான் இதுக்கும் அப்ளை பண்ணுறேன். 30 இருக்குது, 11 மைனஸ் பண்ணுறேன், we get 19 இன்ட்டு 7 டைம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த நம்பர் வருதான்னு பார்ப்போம். ஸோ பண்ணால் வருதா? ஏன் வருது, பிகாஸ் 20 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 140 மைனஸ் 7 போடுங்க 133 வருதா? வந்திருக்கு. இப்போது ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துலாம். ஃபைட் இஸ் வெரி சிம்பிள். 29 இருக்குது, 13. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க, என்ன வருது? 6 இருக்குது, 1. 16 இன்ட்டு 7 டைம்ஸ் பண்ணுறோமா? யா, ஸோ 7 டைம்ஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு 42 வருது, யூனிட் டிஜிட்டு 2 வருது, பட் இங்கே 0 கொடுத்துருக்காங்க, அதனால் இப்போவே தப்பு தான். தென் இங்கே வந்தால் நம்மளுக்கு 13 இருக்குது, இன்ட்டு 7 டைம்ஸ் பண்ணால் வரும். யா, 70 ஒரு 21 91. ஸோ வந்திருக்கு ஃபிட்டஸ். ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? யா, நவ் வி கோயிங் டு சால்வ் த 16th கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாமா? யா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிரர் இமேஜ் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். எல்லாமே ஐயில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஐ கரெக்டாக இருக்குது, தென் கேவும் கரெக்டாக இருக்குது, அண்டு ஹெச்சும் கரெக்டாக தான் இருக்குது. தென்னு என்னு பாருங்கள், என்னு வந்து பார்க்கும்போது இது யூ மாதிரி இருக்குது, இது இப்போவே அவுட்டு. ஓகேங்களா? இது அவுட்டு. தென்னு மிச்சம்லாம் கரெக்டாக இருக்குது. அண்டு எஃப் பாருங்கள், இது டி மாதிரி இருக்குது, இது அவுட்டு. தென்னு மிச்சம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், செகண்ட் லெட்டர் டபிள்யூ, இங்கே எம் கொடுத்துருக்காங்க, இதுவும் அவுட்டு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு. ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள். ஜஸ்ட் பார்க்குறீங்க, 4 ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுறீங்க, ஆன்சர் எதுவும் செலக்ட் பண்ணுறீங்க, வி கெட் த ஆன்சர். ஓகே, நவ் வி மூவ் டு த 17th கொஷின். ஸோ அனாலஜி பேஸ்டு கொஷின். கோனுக்கு ஷேப் கொடுத்துருக்காங்க, காருக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ கோன் இஸ் என்ன சொல்கிறது, கைண்ட் ஆஃப் ஷேப். ஓகேங்களா? ஷேப்பில் ஒரு பார்ட் தான் கோன். ஓகேங்களா? அதேமாரி வெஹிக்கிள் இருக்குல்ல, வெஹிக்கிளில் ஒரு கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரையிலும் ஷேப்பில் ஒரு டைப் வந்து கோன்னு சொல்கிறலாம், அப்போ வெஹிக்கிளில் ஒரு டைப் வந்து கார். ஓகேங்களா? லாஜிக் கரெக்டாக இருக்கா? யா. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணிடுறோன்னு பார்த்துலாமா? ஃபிட்டஸ் 6 people சிட்டிங் இன் எ சர்க்குலர் டேபிள். ஸோ 6 peopleன்னு சொல்லியிருக்காங்க, 1 2 3. ஓகே, யா, கலர் சேஞ்ச் பண்ணிப்போமா, க்ரீன் கலர். யா, தென் he is sitting second to the right of B. he is sitting second to the right of B போட்டாச்சு. தென் F is immediate neighbor of B and A. ஸோ F is immediate neighbor of B and A, அதையும் போட்டாச்சு. தென் என்னப்பா, D is a second to the left of F. ஸோ இப்போ D is a second to the left of F, அதையும் போட்டாச்சு. தென் who is sitting immediate right of C. சிக்கு immediate ரைட்டில் வந்து E தான் இருக்காரு. ஸோ செகண்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. நவ் வி கோயிங் டு சால்வ் த 19th கொஷின். இதில் என்ன பண்ணிருக்காங்க பார்த்துலாமா? பிக்கு கியூ கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ், அப்போ +1 பண்ணுறாங்க. எம்முக்கு n +1. ஸோ எஸ்ஸுக்கு +1 பண்ணால் டி தான். ஸோ இப்போ எல்லா ஆப்ஷனும் டீயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போது செகண்ட் லெட்ரு, யா, செகண்ட் லெட்ரு கண்டுபிடிப்போமா? ஓகே, ஈக்கு இ அப்படியே வந்திருக்கு, ஓக்கு ஓ அப்படியே வந்திருக்கு, அப்போ ஐக்கும் ஐ அப்படியே தான் வரணும். ஸோ அப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இஸ் இட் ரைட், இல்லை எதனா ட்விஸ்ட் வச்சுருக்கானுங்களா? ஸோ தேர்ட் லெட்டரும் பார்ப்போம். தேர்ட் லெட்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓ அப்படியே வந்திருக்கு, பட் இங்கே ஓ திருப்பி வந்திருக்கு. பட் இங்கே ஓ தானே போட்டிருக்காங்க, பி, இங்கே இ தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. ஓக்கு ஓ அப்படியே போட்டிருக்காங்க, இங்கே எண்ணுக்கு +1 பண்ணி ஓ போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே எல் இருக்குது, எல்லுக்கு +1 பண்ண விட எம்மு வருது. ஸோ அப்போ தேர்ட் லெட்ரு எம்மு வரணும். தேர்ட் லெட்ரு இங்கே எம்மு இங்கே வந்திருக்கு, பட் இங்கே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபைனல் லெட்டர் பாருங்கள், ஒய்லேருந்து Z வந்திருக்கு, ஈலேருந்து இங்கே இ அப்படியே தான் வந்திருக்கு, பட் இங்கே ஆர்லேருந்து, அதாவது ஃபைட்டர்ஸ் இதில் என்ன லாஜிக் அவனுக்கு யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வவ்வலுக்குலாம் அப்படியே போட்டானுங்க, அதுக்கப்புறம் கான்சனன்ஸுக்குலாம் +1 பண்ணி போட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு PEOPLE பீப்புள் இருக்குல்ல, ஸோ இதில் வவ்வல் வந்து பார்த்தீங்கன்னா EOE அது வந்து அப்படியே போடுங்க. மற்ற லெட்டர்ஸ் என்ன இருக்குது, பி இருக்கா, அதுக்கு வந்து Q வருது. தென் பிக்கு அகெயின் Q, எல்லுக்கு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா M வருது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த லாஜிக் தான் அவனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த லாஜிக் நம்ம சில்வருக்கு அப்ளை பண்ணலாம். சில்வருக்கு எஸ்ஸுக்கு அப்புறம் டி வரும், ஐ அப்படியே போடுங்க. தென் எல்லுக்கு அப்புறம் என்ன வரும், எம் வரும், அதை போடுங்க. விக்கு அப்புறம் டபிள்யூவா, இ அப்படியே போடுங்க. ஆருக்கு அப்புறம் எஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி எங்கே ஃபைட்டர்ஸ் வந்திருக்கு, டிஐஎம். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தானே இருக்குது. யா, ஆப்ஷன் 2 will be the right answer for question number 19. Now we going to solve the final question. Z-லேருந்து எக்ஸு, ஸோ -2. அகெயின் விக்கு -2. ஸோ விலேருந்து -2 பண்ணுங்கள். வி கிட்ட டி 20. ஸோ டீயில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, செகண்ட் லெட்டர் செக் பண்ண வேணாம், எல்லாத்துலேயும் எஃப் தான் இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் லெட்டர் செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யா, ஸோ தேர்ட் லெட்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஜேலேருந்து ஹெச் வந்துருக்கு ஃபைட்டர்ஸ். ஜேக்கும் ஹெச்சுக்கும் என்ன ரிலேஷன், ஜேலேருந்து ஹெச்சுக்கு -2 பண்ணுறாங்க. அண்டு ஹெச்லேருந்து எஃப்க்கு -2 தான். ஸோ அதுலேருந்து -2 பண்ணால் நமக்கு டி வரும். அப்போ தேர்ட் லெட்டர் டி வரணும். தேர்ட் லெட்டர் டி வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே ஹெல்மெட் பண்ணியிருந்தோம். அண்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போது நம்மளுக்கு என்னென்னா லாஸ்ட் லெட்டர் சியா இல்லை இயான்னு செக் பண்ணுறோம். ஓகேங்களா, தட்ஸ் இட். ஐலேருந்து ஜி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஐக்கும் ஜிக்கு -2 பண்ணுறாங்க. தென் இ வந்திருக்கா -2. ஸோ இலேருந்து -2 பண்ணால் சி வரணும். ஸோ சி வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer for question number 20. ஓகேங்களா, ஸோ 20 கொஷினுமே சால்வ் பண்ணிட்ட ஃபைட்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கான ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா, ஒரு சில கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க, மற்றபடி எல்லாமே ஈஸியான கொஷின் தான். எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.